மக்களை இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் நம்ம சந்தித்த பிரச்சனை வேறு, ஆனால் இப்போ நம்ம சந்திக்கிற பிரச்சனை முற்றிலும் வேறு அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினேன். தெரிஞ்சு தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். என்னப்பாச்சு, என்ன இது இந்த சுற்றுப்பயணம், இந்த பஞ்சாயத்து, அதை பற்றி பேச போறியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதை பற்றி பேச போகிறது மட்டும் என்னோட வேலை கிடையாது. நான் ஒரு விஷயத்தை காமிச்சிடறேன். இது இப்போ தான் ஞாபகம் வருது. தமிழக வெற்றி கழகத்தோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவோட கையேடு தான் என்னோட கையில் இருக்குது. இதில் தான் நான் நிறையா நோட்ஸ் எழுதி சில விஷயங்கள் அப்படியே தொடர்ச்சியாக நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி இந்த நோட்ஸில் நான் என்ன எழுதுனேன்னு தெரியுமா? என்னோட அண்ணன் பேசுகிறதுக்கே தமிழ்நாட்டில் தடை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கொஸ்டின் மார்க்கோட இந்த பேனால எழுதும் போது ஒரு விஜய் ஃபேனாக எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு தெரியுமா? அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நம்ம அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. ஐயோ, என் அண்ணன் பேசுகிறதுக்கு தடை வச்சுட்டாங்களா, அப்படி பண்ணிட்டாங்களா பேசுகிறது மட்டும் வேலை கிடையாதுல்ல. இதை இன்னும் கொஞ்சம் ஆவணப்படுத்தி பொதுமக்கள்கிட்ட இதை பற்றி ஒரு பிரச்சாரம் உருவாக்கணும். நடக்கிற விஷயங்களை பற்றி ஒரு தெளிவை கொடுக்கணும். நடக்கிற விஷயங்களை பற்றி ஒரு தெளிவை கொடுத்தா தான் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் எனக்கு இருக்கிற காண்டு உங்களுக்கும் வரும். அதற்காண்டி தான் இந்த வீடியோவில் பாயிண்ட் பை பாயிண்ட் இப்போ நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி 5 தகவல்களை இந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். மறுபடியும் நான் எதற்காண்டி இதை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன்னா, உங்களுக்கு இதை பார்த்து கோவம் வருதும். ஏன்னா ஜனநாயகபூர்வமான உரிமை மறுக்கப்படுது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட தலைவர் பேசுகிறதுக்கு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கு, சுற்றுப்பயணம் போகிறதுக்கு இவ்வளோ பஞ்சாயத்தை எதிர்கொள்ள வேண்டியது இருக்குது. ஒன்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். மீண்டும் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்கறது கிடையாது, இந்த வீடியோ கேள்வி கேட்குறதுக்கு. ஒன்பே ஒன்றா தெளிவாக பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, காலிலேருந்து இந்த செய்தி அத்தனையுமே போகும்போது அப்படியே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நம்ம அண்ணன் சுற்றுப்பயணத்துக்கு நிறையா அனுமதி கண்டி வேலைகள் போயிட்டுருக்கு போல் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அனுமதி மறுக்கப்படுது, இந்த மாதிரி நடக்குது, அந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிற செய்தி வரும்போது கோவம் வருது. கோவத்தை அத்தனையும் எதில் காமிக்கலாம் அப்படின்னு காமிக்கும் போது அஃபிஷியலாக ஒரு டேக் போட்டு அந்த கோவம் அத்தனையுமே நேற்று காமிச்சோம். அந்த கோபத்தோட பேர் எப்படி தெரியுமா காமிச்சோம்? பயந்துட்டிங்களா அங்கிள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் அந்த கோபத்தை வெளிக்காட்டுற டேக்காக இருந்துச்சு. அந்த டேக்கில் எல்லாருமே ஏன் பயப்படுறீங்க அப்படிங்கிற கொஸ்டினாக கேட்டோம். இந்த கேள்வி கேட்டவங்க அத்தனை பேருக்கும் இங்கே என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்கும். அந்த புரிதல் அடிப்படையில் உங்கள் கேள்வி கேட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். புரியாதவங்களுக்கு முதல்ல இது என்ன நடக்குது, என்ன நம்ம பிளான் பண்ணோம், எதற்கு அனுமதி மறுக்கிறாங்க, என்ன சினாரியோ இங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத சுருக்கமாக தெளிவாக சொல்லிடுறேன். முதல் கட்ட சுற்றுப்பயணம் அப்படிங்கிற ஒன்று நம்ம பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அதற்கு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக காவல்துறையோட அனுமதியும் உள்ளூர் நிர்வாகத்தோட அனுமதியும் நிச்சயமாக தேவை. இருந்தால் மட்டும்தான் இதை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட ஒரு பிளான் பண்ண பிறகு நம்ம காவல்துறையில் அனுமதி கேட்கறதுக்காண்டி காவல்துறைக்கு போவோம். நம்மளோட பிளான் முதல்ல என்னவா இருக்குன்னா, நம்ம முதல்ல 4 இடத்துல இந்த விஷயத்தை பற்றி நம்ம திட்டமிட்டிருக்கோம். திருச்சி, அது மட்டும் இல்லாமல் அரியலூர், குன்னம், பெரம்பலூர். திருச்சியில் ஒரு ரோடு ஷோ ஒரு இடத்துல பேசுகிறது, அரியலூரில் ஒரு ரோடு ஷோ ஒரு இடத்துல பேசுறது, அதே மாதிரி குன்னத்தில், அதே மாதிரி பெரம்பலூரில். இந்த செட் ஆஃப் ஏரியாவில் நம்ம பேசிட்டு நடந்து கடந்து செல்வது அப்படிங்கிறதா நம்மளுடைய திட்டமிட்டதாக இருக்குது. திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் 78 கிலோமீட்டர், அரியலூர்லேருந்து குன்னம் 13 கிலோமீட்டர், குன்னத்திலேருந்து பெரம்பலூர் 17 கிலோமீட்டர். இந்த செட் ஆஃப் ஏரியாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 200 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளேயே நம்ம சுற்றி சில விஷயங்களை செய்யலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய திட்டமிடுதலாக இருக்குது. இதற்கு பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு அத்தனை விஷயத்தை செஞ்சு முதல்ல திருச்சியில் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். திருச்சியில் போய் அனுமதி கேட்கறதுக்காண்டி நம்ம அணுகிறோம். திருச்சியோட காவல்துறை என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ரோடு ஷோ முதல்ல எப்படி பிளான் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரோடு ஷோவில் சில கரெக்ஷன் சொல்கிறாங்க, அதை நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தீங்கன்னா டிவிஎஸ் டோல்கேட்டில் ஆரம்பித்து மரக்கடியில் முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரோடு ஷோவை திட்டமிட்டிருக்கோம். அதே நேரத்தில் காவல்துறை இந்த ரோடு ஷோவில் சில சேஞ்சஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சத்திரம் பேருந்து நிலையத்தில் இருந்து இந்த ரோடு ஷோ முடிவில் நம்ம பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணியிருந்தோம். சத்திரம் பேருந்து நிலையத்தில் நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் பேசவே கூடாது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப கூட்டமாயிரும், ரொம்ப க்ரௌட் ஆயிரும், தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும், இதெல்லாம் தவிர்த்துக்கலாம், நீங்கள் ரோடு ஷோ இப்படி கடந்து போங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளான் பண்ணி போனால் அவங்க வேற ஒரு பிளான் சொல்கிறாங்க. அந்த பிளானும் உருப்படியான பிளானாக இல்லை அப்படிங்கிறது நம்ம நிர்வாகிகள் களத்திலேருந்து நம்மள்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய தகவலாக இருக்குது. இது நம்பர் 1. நம்பர் 2, இப்போ அந்த சத்திரம் பேருந்து நிலையத்தில் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதெல்லாம் கரெக்டு தானப்பாங்க. அவ்வளோ கூட்டம் கூடும், எப்படி நீங்கள் பேசுவீங்க, இதெல்லாம் முதல்ல கரெக்டாக ஹேஷ்டேக் போடுறதுனாலையும் கத்துறதுனாலையும் கூப்பாடு போடுறதுனால எங்கேயாவது ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யார் என்ன பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. வேறு எங்கேயாவது போய் பேசிக்க வேண்டியதானே அப்படிங்கிற விஷயத்த நிறைய பேர் பேசுகிறது நல்லா பார்க்க முடிஞ்சிச்சு. இங்கே பழனிசாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருக்கார்ல, எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்தர், அவர் முதல்ல தன்னுடைய சுற்றுப்பயணத்தை திருச்சியில் 3 நாள் பண்ணாப்புல 3 நாளில் பார்த்தீங்கன்னா அவர் எந்தெந்த இடத்துல போய் பேசியிருக்கார் அப்படிங்கிறத முதல்ல செக் பண்ணிட்டு வந்து எங்களுக்கு அறிவுரை கூறுங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறேன். இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோட சுற்றுப்பயணமோ அதே நேரத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட சுற்றுப்பயணமோ எப்படி இருக்க போகுதுன்னா, எந்தெந்த பகுதி ரொம்ப முக்கியமானதோ அந்தந்த பகுதியில் தான் அந்த தலைவர்கள் பேசுவாங்க. எங்கள் தலைவர் சுற்றுப்பயணம் முழுக்க நான் 7-8 இடத்துல பார்த்தீங்கன்னா மக்களை பார்த்துட்டே போகிறேன், 7-8 இடத்துல திருச்சியில் நான் பேச போகிறது இல்லை அப்படிங்கிற எங்கள் தலைவர் தெளிவுபடுத்திட்டாரு. ஒரே ஒரு இடத்துல நான் பேச போகிறேன், அந்த ஒரு இடத்துல பேசுறதுக்கு எனக்கு அனுமதி கொடுங்கன்னு தான் சொல்கிறாரு. ஆனால் இந்த தலைவரோட சுற்றுப்பயணத்தில் திருச்சியில் மட்டும் எடப்பாடி பழனிசாமி எத்தனை இடத்துல பேசியிருக்காரு அப்படிங்கிறத தேடி பாருங்க. ஸ்ரீரங்கம் கோவில் பக்கத்தில் எடப்பாடி பழனிசாமி நின்று பேசியிருந்தாங்க. நாளைக்கு
நாளைக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் சரி, ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் சரி, யார் எங்கே வந்தாலும் இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் தலைவர்கள் பேசுகிறது அப்படிங்கிறது யதார்த்தமானது. அன்புமணி ராமதாஸ் நடந்துகிட்டு இருக்காங்க, பிரேமலதா விஜயகாந்த் நடந்துகிட்டு இருக்காங்க, நான் முன்னாடி சொன்னபடி எடப்பாடி பழனிசாமி நடந்துகிட்டு இருக்காங்க. இந்த தலைவரோட இந்த பிரச்சார பயணத்தில் தான் எந்த பஞ்சாயத்து இல்லை, எந்த விதமான கெடுபிடிகள் இல்லை, எதுவுமே நடக்கலை. எங்கன்னு வரும்போது, எங்கள் தலைவர் வரும்போது மட்டும் இங்கே நிற்காத, இங்கே உட்காராத, இங்கே பேசு, அங்கே நிற்காதன்னு சொல்லி ஒரு இழுபறியிலே, அதாவது 13ஆம் தேதி பேச போகிறதுக்கு இன்றைக்கே வந்து அவங்க அனுமதி கேட்குறாங்க. இந்த அனுமதி ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ரொம்ப போட்டு குழப்பி அவங்கள திருச்சியிலேயே கிட்டத்தட்ட 5 மணி நேரம் 4 மணி நேரம் அலைய விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ பெரம்பலூருக்கு நைட்டு போய் மீட் பண்ணியிருக்காங்க நம்ம பொதுச் செயலாளர். இவ்வளோ தூரம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ செய்திகள் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு. இதுதான் கடுப்பாகுது. ஏன் நாங்கள் ஒரு கிளாரிட்டியோடு வரோம், அந்த கிளாரிட்டிக்கு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், அல்லது அந்த கிளாரிட்டியில் சின்ன சின்ன சேஞ்ச் பண்ணலாம், ஆனால் டோட்டல் பிளானே மாற்றிட்டு வான்னு சொல்கிறது எப்படி சரியானதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுட்டு இருக்கோம். என்னோட தலைவருக்கு இதை செய்கிறீங்க, ஆல்ரெடி ஒரு தலைவர் அங்கே முக்கியமான பகுதியிலலாம் பேசிட்டு போயிட்டு இருக்காரு, அவருக்கு மட்டும் அனுமதி கொடுக்குறீங்க. தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சி தலைவருக்கு அனுமதி கொடுக்குறீங்க, எங்கள் தலைவருக்கு மட்டும் ஏன் அனுமதி மறுக்கிறீங்க? அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நடைபயணத்தில் எந்த பஞ்சாயத்து இல்லை, பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் நடைபயணத்தில் எந்த பஞ்சாயத்து இல்லை, எங்கன்னே வரும்போது மட்டும் ஏன் பஞ்சாயத்து வருது அப்படிங்கிறதான் இங்கே அழுத்தம் திருத்தமாக கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது 2வது பாயிண்டாக இருக்குது. இப்போ 3வது, அப்போ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்ம பிளானே மாற்றி விடுறதுக்கான வேலைகளை இவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுவீங்க. இப்போ இந்த செயல்பாடை ஏன் நம்ம இவ்வளோ தீவிரமாக கண்டிக்கிறோன்னா, இது வரைக்கும் நமக்கு நடந்த விஷயங்கள் அத்தனையுமே எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, செயல்பாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா குடைச்சு கொடுப்பாங்க. நம்ம மாநாட்டுக்கு வந்து போனால் அந்த மாநாடு செயல்படாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. 100 கேள்வி நம்மள்ட்ட கேட்பாங்க. தண்ணீர் பந்தல் வைக்க விட மாட்டாங்க, கட்டோடு வைக்க விட மாட்டாங்க, போராட்டத்துக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க, நீதிமன்ற கதவை தட்டி நம்ம போராட்டத்துக்கு அனுமதி வாங்குவோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம செயல்படுறதுக்கு, ஒரு கட்சியோட நிகழ்ச்சி நடத்துறது கூட, மண்டபம் கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் அத்தனையுமே நம்மளை சுற்றி நடக்கும். செயல்படுறதுக்கு தான் நிறையா தடைகள் வந்துச்சு தவிர பேசுகிறதுக்கே தடை இல்லை. ஆனால் இங்கே பேசுகிறதுக்கே இப்போ தடை வந்துருச்சு அப்படிங்கிறது தான் இங்கே கோபம் அதிகமாக வருது, ஆத்திரம் அதிகமாக வருது. என் தலைவர் பிரச்சாரத்தில் சுற்றுப்பயணத்தில் பேசவே கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்க யார் அப்படிங்கிற அந்த நியாயமான கேள்வி, அந்த ஜனநாயகபூர்வமான கேள்வி உங்கள் மனசில் வருமா வராதா, அதுதான் இங்கே காண்டாகுது. இது 3வது பாயிண்ட். அடுத்து மேஜரான ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். தேர்தல் நடத்தை விதிமுறை அப்படிங்கிறது தேர்தல் சமயத்தில் பார்த்தீங்கன்னா நடைமுறைக்கு வரும். என்ன காரணத்துக்காண்டி தான், எதிர்க்கட்சிக்கும் சமமான உரிமை, ஆளுங்கட்சிக்கும் சமமான உரிமை இருக்கும். ஆளுங்கட்சி இந்த தேர்தல் தேதியை அறிவித்த பிறகு புதிய திட்டங்கள் எதுவுமே செயல்படுத்த முடியாது. ஏன்னா ஒரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சிக்கு இங்கே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி இந்த விஷயத்தை செய்வாங்க. இதை ஏன் நான் இங்கே சொல்கிறேன்னா, தேர்தல் நடத்தை விதிமுறை அமலில் வந்த பிறகு இந்த அதிகாரங்கள் அத்தனையுமே தேர்தல் ஆணையத்திட்ட போயிடும். எங்கெங்கே பர்மிஷன் கொடுக்கணும், என்ன செய்யணும், எல்லாமே வந்து தேர்தல் ஆணையத்திட்ட போயிடும். ஆளுங்கட்சி முடிவெடுக்காது. இப்போ அதிகாரம் இவங்கள்ட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு ரைட்டு லெஃப்ட்டுன்னு சொல்லி போட்டு குழப்புன்னு இங்கே குழப்பிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. ஸோ ஜனநாயகம், ஒரு எதிர்க்கட்சி உரிமைகள், அவங்களுடைய குரல்கள், மக்களோட குரல்கள், இந்திய நாட்டோட இறையாண்மை, இது எதை பற்றியும் கவலை இல்லாமல் தாங்கிட்ட அதிகாரம் இருக்குது, இவனை வந்து ஒழிக்கணும். அதுக்கு தான் நான் அதிகாரத்தை வச்சு என்னென்ன விளையாட்டு விளையாடணுமோ அந்தந்த விளையாட்டு விளையாடி உளவியல் ரீதியாக அந்த தலைவரை தாக்கி அதுக்கப்புறம் அனுமதி கொடுப்பேன் அப்படிங்கிற சாப்டரில் தான் இந்த ஆளுங்கட்சி இப்போ செயல்பட்டு இருக்காங்க. தேர்தல் நடத்தை விதிமுறை அமலுக்கு வரும் வரை நம்ம இந்த பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். மனதளவில் தயாராகுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் இங்கே சொல்லிடுறேன். அடுத்து மேஜராக கடைசியான ஒரு பாயிண்ட், இதுதான் எனக்கு செமகாண்டாகுது. நம்ம தோழர்கள் நிறைய பேர் நான் பார்த்தேன் ட்வீட் அத்தனையுமே, தடையை மீறி உள்ளே பூந்து அடிக்க வேண்டியதானே, நீ மேலே சொன்ன அத்தனையுமே நியாயமாக இருக்குது, சுற்றுப்பயணம் பண்ணுறதுக்கு இவ்வளோ கெடுபிடிகள், நமக்கு இந்த செயல்பாடு ரீதியாக இவ்வளோ நேரம் குடைச்சல் கொடுத்தாங்க, ஆனால் பேசவே கூடாதுக்கு தடை அப்படிங்கிற சில விஷயத்தெல்லாம் பண்ணுறதெல்லாம் புதுசாக இருக்குது, உடைக்கணும் நவத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்கள் நிறையா பேர் பேசுனதை பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இதை உடைச்சாதான் ஒரு ஆண்மை இருக்கிற தலைவர்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம தோழர்களை தூண்டி விடுற வேலையை நான் பார்க்குறத கவனித்து பார்த்தேன். நான் முதல்ல சொல்கிறேன், எங்கள் அண்ணன் இதை பண்ண மாட்டார். நான் ரொம்ப தீவிரமாக சொல்கிறேன், ரொம்ப தீர்க்கமாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன், என் அண்ணன் இதை பண்ண மாட்டார். ஏன்னா அவர் ஒரு ஆக சிறந்த ஜனநாயகவாதி. பரந்தூர் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போராட்ட குழுவை சந்திக்கும் போது ஊருக்குள்ளே போய் சந்திக்கக்கூடாது, கோடு போட்டு கோட்டுக்கு இந்த பக்கம் தான் சந்திக்கணும்னு சொல்லும்போது கோட்டுக்கு இந்த பக்கம் சந்தித்து விட்டு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் உங்கள் ஊருக்குள்ளே வரேன்னு தான் சொல்லிட்டு வந்தாரே தவிர அரசாங்கம் போட்ட தடை நெருக்கடிகளை உடைச்சி அவர் உள்ளே போகணுங்கிறத நினைக்க மாட்டார். ஏன்னா ஆக சிறந்த ஜனநாயகவாதி, தனக்கு பின்னாடி லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க, இவர் ஒரு பெரிய ரோல் மாடலாக இருக்கார். தடையை மீறுதல், தடையை உடைத்தல் அப்படிங்கிற வார்த்தைக்கு இவர் செயல்பாடு ரீதியாக பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தையை அடுத்த கட்டம் கொண்டு போக மாட்டார். ஏன்னா இதை செய்கிறவன் ஒரு தலைவர், இதை செய்யாதவன் தலைவர் இல்லை அப்படிங்கிற தவறான பிம்பம் இந்த ஜனநாயக நாட்டில் கற்பிக்கப்படுது. இது இந்த ஜனநாயகத்துக்கே ஆபத்து. 1000 குடைச்சல்கள் 1000 பிரச்சனைகளை எங்கள் தலைவர் கொடுத்தாலும் சவாலை சமாளிப்பது அப்படிங்கிறது என் தலைவனோட இயல்பு. இந்த சவாலை என் தலைவன் சமாளிப்பதை தவிர தடையை மீறுதல் அப்படிங்கிற அந்த தப்பான செயல்பாடு ரீதியாக எங்கள் அண்ணன் போகவே மாட்டார், எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அது அவருடைய நோக்கமே கிடையாது. நீதிமன்றத்தை அணுகுவார்,
பேசுவார், காவல்துறையில் இன்னும் ப்ரெஷர் போடுவார், இன்னும் நிறைய பேரை வச்சு பேசுவார். இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயத்தை செஞ்சு இந்த பிரச்சனையை சமாளிப்பாரே தவிர நான் வீடியோ ஆரம்பத்தில் சொன்னபடி, வீடியோ நடுவில் சொன்னபடி, வீடியோ எண்டில் சொன்னபடி தடையை மீற மாட்டார். ஏன்னா அது ஜனநாயகத்துக்கு ஆபத்து. ஒரு ஜனநாயக ரீதியாக ஒரு எதிர்க்கட்சி ஒரு விஷயத்தை செய்யும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு வராத பிரச்சனை, அதே நேரத்தில் தேமுதிகவோட தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வராத பிரச்சனை, இந்த பக்கம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் திமுகவை தான் போட்டு தாக்குன்னு தாக்குறாரு, அவருக்கு வராத பிரச்சனை எங்கள் அண்ணனுக்கு வருதுன்னா களம் யாருக்கு எதிராக இருக்குது அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் மக்கள் மன்றத்தில் ரொம்ப தெளிவாக வைக்கப்படுது. டிஎம்கே விசஸ் டிவிகே அப்படிங்கிறதான் இங்கே களமாக இருக்குது அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. அதனால தான் இந்த டிவிகேங்கிற கட்சிக்கு இவ்வளோ நெருக்கடிகள் வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ தடையை மீறாமல் ஜனநாயக ரீதியாக இந்த சவாலையும் என்னுடைய தலைவர் சமாளிப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நம்பிக்கை தரும் வார்த்தையை பதிவு செஞ்சுட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன். இனிமே மக்களே, இதுவரைக்கும் நடந்த பிரச்சனை வேற, இப்போ நடக்கிற பிரச்சனை வேற. இங்கே பேசுறதுக்கே பஞ்சாயத்தாவது. ரொம்ப நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. தலைவரோட அரசியல் வருகையை ரொம்ப ஆதரிக்க வேண்டிய மிகப்பெரிய ஒரு சுச்சுவேஷன் நம்ம இருக்கோம். தொடர் ஆதரவாக நம்ம தலைவருக்கு பக்கபலமாகவும் துணையாகவும் கொடுங்க. சோஷியல் மீடியாவில் இல்லாத தோழர்கள் சோஷியல் மீடியாவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த பிளாட்ஃபார்ம் ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த பிளாட்ஃபார்மில் தலைவருக்கு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய அவதூறு ஊடகங்களை வந்துக்கிட்டு இருக்குது. அரசாங்கம் எதிராக இருக்குது, ஊடகம் எதிராக இருக்குது. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் தான் தலைவருக்கு பக்கபலமாக துணையாக இருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டத்தை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கோம். சோஷியல் மீடியாவில் பயணிங்கள். சோஷியல் மீடியாவில் ஆளுங்கட்சி தவறு பண்ணும்போது சுட்டி காட்டி கேள்வி கேளுங்கள். ரொம்ப முக்கியமான காலகட்டத்தில் இருக்கும். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து, அதே நேரத்தில் டிவிகே சார்ந்து மிக முக்கியமான செய்திகள் அத்தனையுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.